கமென்ஸ்ட் பிசினஸ் வித் கேஷ். சோ இங்க என்ன ரெண்டு அக்கௌண்ட், இதுக்கு ஜர்னல் என்ட்ரியா நீங்க சொன்னீங்கனாலும் ஓகே, இல்ல எனக்கு அக்கௌண்ட் சொல்லி அது எது நாமினல் எது ரியல்னு சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு எது ஈஸியோ அது எனக்கு சொல்லுங்க. மேம் ஜர்னல் சொல்லட்டா மேம்? ஓகே, கமென்ஸ்ட் பிசினஸ் வித் கேஷ். கேஷ் அக்கௌண்ட் டெப்டர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். எனக்கு ரீசன் வேணும், எதனால கேஷ் டெபிட், எதனால கேபிட்டல் கிரெடிட். மிஸ் ஏன்னா கமென்ஸ்டு பிசினஸ்னா ஸ்டார்டட் பிசினஸ் தானே மேம். ஓகே கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க மேம், அதனால அது டெபிட்ல வருது மேம். ஓகே நான் சொல்றேன். இப்போ கேஷ் வந்து நமக்கு ரியல் அக்கௌண்ட், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ கேஷ் பிசினஸ்க்குள்ள வரும். சோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கரெக்டா? கேபிட்டல் வந்து நமக்கு பர்சனல் அக்கௌண்ட், கிரெடிட் த கிவர்னு சொல்லிட்டு அனன்ஸ் கேபிட்டலை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். நான் ஏன் உங்களுக்கு இப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு டைமும் ரூல்ஸ் சொல்லி சொல்லி சொன்னாதான் அந்த என்ட்ரி பார்த்ததும் அது என்னோட, எங்கேயுமே நீங்க வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. purchased goods from X and Co on credit, இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட். ஏன் X and Co ன்னு போடுறோம்? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கூட்ஸ் வாங்குறோம் மிஸ். ஏன்னா எஸ், கேஷ் டிரான்சாக்ஷனா இருக்கிறப்போ நீங்க உங்களுக்கு கேஷ் வந்து நீங்க கிரெடிட்ல பண்ணிருப்பீங்க, ஏன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு. இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருக்கிறப்போ யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோமோ அவங்களோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நீங்க ஓகே மேம். நம்ம பொருள் வாங்க, சோ அவங்க தான் கிப்பர், கிரெடிட் த கிப்பர். அடுத்தது கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க், என்ன என்ட்ரி வரும்? மத்தவங்களும் சொல்லுங்க. Bank account data to cash account. Why bank account data to cash account? Cash is a going. Cash on the real account, ma'am. Okay. Cash goes out, ma'am. Okay, okay. Then bank is a personal Yes. account, ma'am. Okay, debit the receiver. Receiver credit, debit the receiver. Credit what goes out. Okay. Next, இது யாருக்கா டவுட் இருக்குன்னா என்ன வந்து பாஸ் பண்ணுங்க. Bought a building from L and Co on credit, இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? சொல்லாதவங்க சொல்லுங்க. சபின் எப்படி? சரி தீரன் சொல்லுங்க. ஹலோ. பில்டிங் அக்கவுண்ட் டெப்டர் டு எல் அண்ட் கோ. கரெக்ட். இங்க ஏன் பில்டிங்னு போடுறீங்க, பர்ச்சேஸ்னு போடாம? மிஸ் ஏன்னா அது ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான நேம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. இப்ப எதுவுமே இப்படி கொடுக்காட்டி நீங்க பர்ச்சேஸ்னு போட்டிருப்பீங்க. கூட்ஸா இருக்கிறப்போ நம்ம அதை பர்ச்சேஸ்னு போடுவோம், ப்ராப்பர்ட்டியா இருக்கிறப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது கேஷ் withdrawn from bank for office use, இதுக்கு என்ன என்ட்ரி போடுவீங்க? மேம் டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெப்டர் டு ஆஃபீஸ் யூஸ் அக்கவுண்ட். இல்ல, டிராயிங்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? கேஷ் எடுக்கிறது. டிராயிங்ஸ்னா நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக பிசினஸ்ல இருந்து கேஷோ கூட்ஸோ எடுத்தோம்னா அதை தான் நம்ம டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் என்ன சொல்லுது, ஓனர் வேற பிசினஸ் வேற. அப்போ பிசினஸ் ஓனர் வந்து அவருக்கு சொந்த யூஸ்க்காக பிசினஸ்ல இருந்து கேஷ் எடுத்தாலும் சரி, ஏதாவது கூட்ஸ் எடுத்தாலும் சரி, அதை நம்ம டிராயிங்ஸ் தான் சொல்லுவோம். உங்களோட ஹிண்டே என்னன்னா பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னு வந்தாலே அது வந்து டிராயிங்ஸ் தான். ஓகேவா? ஆனா இங்க உனக்கு என்ன கொடுத்திருக்கான்னு பாரு, கேஷ் withdrawn from bank for office use னு கொடுத்திருக்கான். அப்ப இங்க டிராயிங்ஸ் வருமா?
நோ மேம். வராது, இங்க டிராயிங்ஸ் வராது. புரியுதா? அப்ப இதுக்கு என்ட்ரி என்ன வரும்? கேஷ் withdrawn from bank for office use. பேங்க் அக்கௌண்ட் எட்டா டு கேஷ் அக்கௌண்ட் மேம். எப்படி பேங்க் அக்கவுண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கவுண்ட்? கேஷ் வேற யாராவது? கேஷ் withdrawn from bank for office use. ஃபர்ஸ்ட் இங்க என்ன ரெண்டு அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? கேஷ் கேஷ் அண்ட் பேங்க். ஓகே. கேஷ் என்ன அக்கவுண்ட், பேங்க் வந்து என்ன அக்கவுண்ட், பர்சனலா ரியலான்னு சொல்லுங்க. கேஷ் வந்து ரியல் மேம். ஓகே. பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கவுண்ட். அப்ப இங்க கேஷ் உள்ள வருதா, பிசினஸ்க்கு உள்ள வருதா, வெளியே போகுதா? கேஷ் வித்ட்ரானா வெளியே வருது மேம். நீங்க வித்ட்ரான்னா கேஷ் வெளியே போகுது அப்படி பார்க்க கூடாது. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் ஓ வியூல தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ ஓகே ஓகே. அப்புறம் உள்ள பிசினஸ்க்குள்ள வருது மேம். பிசினஸ்க்கு கேஷ் உள்ள வருதா, பிசினஸ் விட்டு கேஷ் வெளியே போதான்னு பாருங்க. ஓ பிசினஸ் உள்ள வருது. பிசினஸ்க்குள்ள வருது. அப்ப கேஷ் என்ன பண்ணுவீங்க? கேஷ் வந்து ரியலா டெபிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் வாட் கம்ஸ் இன். இங்க பேங்க் பர்சனல்னா பேங்க் நீங்க ரிசீவரா கிப்பரா? பேங்க் வந்து பர்சனல். டெபிட் இது கிரெடிட் த கிவர் மேம். கிப்பர். சோ அப்ப என்ட்ரி உங்களுக்கு என்ன வரும்? கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட். ஓ எஸ் ஓகேவா? மேம். உங்களுக்கு ஏதாவது எப்பவுமே டவுட் இந்த மாதிரி வருதுன்னா, டிரான்சாக்ஷன் should be recorded from point of view of business. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணணும். சோ பிசினஸ்க்கு அமௌண்ட் உள்ள வருதா, வெளியே போதா, பிசினஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றோமா சேல் பண்றோமான்னு எல்லாமே பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. கிளியரா? இந்த ஜர்னல் 5 வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? Yes, இல்லக்கா. ma'am. ஓகே. கேஷ் withdrawn from bank for personal use of Anandu. நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் அனந்த் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ கேஷ் withdrawn from bank for personal யூஸ்னு கொடுத்திருக்கான். அப்போ இங்க எப்படி என்ட்ரி போடுவீங்க? கேக்குதா நான் பேசுறது? மேம் டிராயிங் அக்கவுண்ட் டு கேஷ் அக்கவுண்ட். எப்படி டிராயிங்ஸ் டு கேஷ்னு சொல்றீங்க? ஏன்னா பர்சனல் யூஸ்க்காக காசு எடுத்திருக்கான்ல, இப்போ டிராயிங்ஸ் ஓகே. பர்சனல் யூஸ்னா டிராயிங்ஸ் வரும். ஓகே. இன்னொன்னு என்ன? கேஷ். ஓகே. சோ டிராயிங்ஸ் டு கேஷா? ஆமா. அவன் கேஷ எங்க இருந்து வித்ட்ரா பண்றான்? பேங்க்னு போடணும். பேங்க்ல இருந்து தானே வித்ட்ரா பண்றான். பேங்க் தானே உங்களுக்கு கேஷா கொடுக்குது. ஆமா மேம். அப்போ டிராயிங்ஸ்ன்றது அவனோட பர்சனல் அக்கவுண்ட்டுக்காக எடுக்கிறா. சோ டிராயிங்ஸ் அக்கவுண்ட் நீங்க டெபிட் பண்ணிட்டீங்க. பேங்க்ல இருந்து தானே உங்களுக்கு அமௌண்ட் வருது. ஆமா மேம். பேங்க் தானே கிவர். சோ கிரெடிட் தி கிவர். ஓகே மேம். புரியுதா? இந்த டிராயிங்ஸ் ரிலேட்டடா என்ட்ரி வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. பர்சனல் யூஸ்னு வந்தா மட்டும்தான் டிராயிங்ஸ். ஆபீஸ் யூஸோ இல்ல பிசினஸ் யூஸோ எதுக்காக எடுத்தாலும் அது டிராயிங்ஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே மேம். அடுத்தது டவல்ஸ் given as charities. இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? வந்து டவல் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் மேம். எஸ், ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகே. அப்போ இங்க என்ன ரெண்டு அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? சேரிட்டி அக்கவுண்ட் வரும் மேம். ஓகே. சேரிட்டி அக்கவுண்ட் ஒண்ணு. அடுத்து Goods, ma'am. டவல் கூட்ஸ்னு ஒரு அக்கவுண்ட் பர்ச்சேஸ் இருக்கா? எப்படி பர்ச்சேசஸ்னு சொல்றீங்க?
இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஏதோ சொல்லுவாங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? மேம் கேஷ் அக்கௌண்ட் மேம். எப்படி கேஷ் சொல்றீங்க? சேரிட்டிக்கு காசா தானே கொடுத்துருப்பான். அவன் தான் என் டவல்னு மென்ஷன் பண்ணிருக்கானே. டவல் அப்ப டவல் அக்கௌண்டா? டவல் அக்கௌண்ட்னு வராது. என்னன்னா ஒரு ரூல் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. சேல் தவிர வேற எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் கூட்ஸ் வந்து பிசினஸ் விட்டு வெளியே போகுதுன்னா பர்ச்சேஸ நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இதை ஏன் இந்த சேரிட்டிய வந்து நம்ம சேல்னு காட்ட மாட்டோம்னா, இதனால உனக்கு ஏதாவது கேஷ் வருதா, சேல் இருக்குன்னா அதுல இருந்து உனக்கு ஏதாவது ரெவென்யூ வரணும், ஏதாவது பெனிஃபிட் வரணும். கரெக்டா? ஆமா மேம். நம்ம வந்து சேரிட்டியா குடுக்குறோம், ஃப்ரீயா குடுக்குறோன்றப்போ இதுல நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? இல்ல. இல்ல. நமக்கு கேஷா எதுவும் உள்ள வரல, சேரிட்டியா நம்ம குடுக்குறோம். ஆனா கூட்ஸ் வந்து பிசினஸ் விட்டு வெளியே போதா? டவல் பிசினஸ் விட்டு இப்ப வெளியே போதா? ஆமா மேம். அப்ப ஆமா என்ன மேம். பண்ணும்னா நம்ம பர்ச்சேசஸ்ல இருந்து அதை லெஸ் பண்ணி காமிச்சிருவோம். ஓகேவா? அதுக்காக தான் என்ன பண்றோம், பர்ச்சேஸ் வந்து நமக்கு எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும், அத வந்து நம்ம கிரெடிட் பண்ணிடுவோம். சோ அப்ப உங்களுக்கு என்ட்ரி என்ன வரும்னா சேரிட்டி டு பர்ச்சேஸ்னு வரும். பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் ஆகும், வேற எங்கேயுமே கிரெடிட் ஆகாது. ஓகேவா? எப்பன்னா ஃப்ரீ சாம்பிளுக்கு கொடுத்தாலோ இல்ல பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாலோ சேரிட்டியா கொடுத்தாலோ இல்ல அட்வர்டைசிங், ஐ மீன் ஃப்ரீ சாம்பிள் ஃபார் அட்வர்டைசிங், அந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்தா பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் ஆகும் உங்களுக்கு. 7 புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? மேடம் என்கிட்ட கேக்குறீங்க? எல்லார்கிட்டயுமே கேக்குறேன், ஏதாவது டவுட் இருக்கான்னு. இல்ல மேம். புரியுது மேம். ஓகே, அப்போ 8th ஒன் பாருங்க. ஷர்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். இங்க என்ன என்ட்ரி வரும்? Drawings account debtor to on the account ma'am. எப்படி ஆனந்த் அக்கௌண்ட் வரும்? இங்க கூட்ஸ் தானே, இப்பதானே சொன்னேன். சேல் தவிர வேற எந்த பர்பஸ்க்காகவும் கூட்ஸ் பிசினஸ் விட்டு வெளியே போகுதுன்னா நம்ம பர்ச்சேஸ கிரெடிட் பண்ணுவோம். இங்க சேரிட்டிக்கோ இல்ல ஃப்ரீ சாம்பிள்ஸ்க்கோ இல்ல பர்சனல் யூஸ்க்காகவோ கூட்ஸ் பிசினஸ் விட்டு வெளியே போகுதுன்னா பர்ச்சேஸ கிரெடிட் பண்ணணும். நீங்க சொன்னது டிராயிங்ஸ் கரெக்ட். என்ட்ரி எப்படி வரணும்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். புரிஞ்சா? Yes ma'am. Yes ma'am. ஓகே, அடுத்தது படிங்க. சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் as ஃப்ரீ சாம்பிள்ஸ், இதுக்கு மீனிங் என்ன? ஃப்ரீ சாம்பிள் மாதிரி சாரீஸ் வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஆமா மேம். அப்ப இங்க என்ன என்ட்ரி வரும்? sarees account data to purchase account. ஆக்சுவலி அப்படியே போட்டுக்கலாம். நீங்க ஃப்ரீ சாம்பிள்ஸ்னு போடல, சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படியும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் வந்து சேல்ஸை நம்ம ப்ரமோட் பண்றதுக்காக தானே கொடுப்போம். சாரீஸ்னு எடுத்துட்டு வராதீங்க. சாரிக்கு தனியா ஷர்ட்டுக்கு தனியா நம்ம அக்கௌண்ட் வைக்க மாட்டோம். இங்கேயும் நம்ம டவல் கொடுத்தப்போ Okay. டவல்னு அக்கௌண்ட் வைக்கல. சோ ஃப்ரீ சாம்பிள்ஸ் okay. நீங்க போட்டுக்கலாம், ஆர் சேல்ஸ் ப்ரமோஷன் போட்டாலும் கரெக்ட் தான். டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மேம். அடுத்தது goods used for office use, இதுக்கு என்ன அர்த்தம்? goods table cloth used for office use.
Drawings account data to purchase account. டிராயிங்ஸ் எப்போ வரும் நமக்கு? Ma'am, office use. இல்ல டிராயிங்ஸ் நமக்கு எப்போ வரும்? Personal use. அப்ப இங்க ஆபீஸ் யூஸ் தானே கொடுத்திருக்கா, அப்ப டிராயிங்ஸ் வருமா? ம், வராதுக்கா. வராது. டிராயிங்ஸ் அப்ப இங்க வராது. கரெக்டா? அப்ப என்ட்ரி என்ன வரும்? Ma'am, purchase account debtor to office use account, ma'am. ஆபீஸ் யூஸ்ல நம்ம போட மாட்டோம். அது எப்படி சொல்லலாம்னா ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் டு பர்ச்சேஸ். ஓகேவா? இங்க வந்து நம்ம சேல் பண்ணல, பட் கூட்ஸ் பிசினஸ் விட்டு வெளியே போகுது, அதனால பர்ச்சேஸர் வந்து நம்ம கிரெடிட் பண்றோம். ஆபீஸ் யூஸ்னு சொல்லாம நம்ம வந்து ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்காகவே ஒரு ஹெட் வச்சிருப்போம், அந்த ஹெட்ல நம்ம போட்டுருவோம். புரியுதா? Yes, ma'am. யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், சம்ம ஒன்ஸ் பாருங்க, ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல ma'am. நெக்ஸ்ட் illustration 8. இது ஒரு மாடல் இருக்கு. ஆக்சுவலி அவ்வளவுதான். illustration 8க்கு அப்புறம் ஒரு 2 டிரான்சாக்ஷன் மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் illustration 12 தான் சொல்ற மாதிரி இருக்கும். மத்தது நீங்க போடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒரு 2 சம்ஸ் போட்டு அனுப்புறீங்களா? எக்ஸசைஸ்ல 7 இருங்க. illustration 8 நான் கொஞ்சம் சொல்றேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல 7, 8 எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்க. illustration 8ல இங்க இருக்கிற இந்த சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சோம். இங்க பாருங்க, பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ஒய் அண்ட் கோ ஆன் கிரெடிட் என்ன என்ட்ரி போடுவோம்? Purchase account data to Y and account Purchase data. data to Y and co account. Sold goods to D and co on credit. இதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்? C&Co account data to sales account. Okay. Paid Y and co through bank in full settlement. அமௌண்ட் பாத்தீங்கன்னா 58,000. இதுக்கு எப்படி என்ட்ரி போடுவீங்க? Cash account debtor to bank account. அமௌண்ட் அவன் 60,000 58 தான் பே பண்ணியிருக்காங்க. மீதி 2,000 இருக்கு ரிமைனிங். மீதி 2,000 அது வந்து அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வரும்ல மேம், 3 அக்கௌண்ட். ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, இங்க உங்களுக்கு கொடுத்திருக்க ஹிண்ட் வேர்டே ஃபுல் செட்டில்மெண்ட் தான். ஃபுல் செட்டில்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்
மொத்தமா பே பண்ணி மொத்தமா நம்ம பே பண்ணிட்டோம். இனி நம்ம உங்களுக்கு 1 ரூபி கூட கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? நம்ம ஆனா ஒய் அண்ட் கோ கிட்ட இருந்து எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 60,000. 60,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா எவ்வளவுதான் ரீபே பண்றோம்? 58 தான் பண்றோம். அப்ப பேலன்ஸ் 2,000 எங்க போச்சு? டிஸ்கவுண்ட் ஏதாவது ஆ அது டிஸ்கவுண்ட்னு எப்படி சொல்றீங்க? ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டான். கரெக்ட். அப்ப இதுதான் அந்த உங்க கம்பெனில hint. இருந்து டிஸ்கவுண்ட். கரெக்ட், வெரி குட். இதுதான் உங்க ஹிண்ட். ஃபுல் செட்டில்மெண்ட்னு கொடுத்திருக்கானா அவ்வளவுதான், நம்ம இந்த அமௌண்ட் ஃபுல்லா உனக்கு செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படி ஃபுல் செட்டில்மெண்ட்னு கொடுத்து நீங்க வாங்கின பிரைஸ்க்கும் நீங்க செட்டில் பண்ண பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அது டிஸ்கவுண்டா தான் இருக்கணும். ஓகேவா? ஆனா இது என்ன டிஸ்கவுண்ட்? டிஸ்கவுண்ட்ல 2 டைப் இருக்கு. டிஸ்கவுண்ட் அலோடுன்னு இருக்கு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கு. இது என்ன டிஸ்கவுண்ட்? அலௌடு மேடம். எப்படி அலோடுன்னு சொல்றீங்க? இல்ல ரிசீவ் தான் மேடம். எப்படி கொடுத்துட்டான்ல. ரிசீவ்டு? நான் அதான் சொல்ற பாரு, நீ ஒரு டிரான்சாக்ஷன் படிக்கிறப்போ இப்ப யாரோட புக்ஸ் கொடுத்திருக்காங்க? பிரகதீஷோட புக்ஸ் கொடுத்திருக்காங்களா? நீதான் பிரகதீஷ்னு மனசுல வச்சுட்டு சம் போடுங்க. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம எப்பவுமே சம் போடணும். இப்ப நீ அலோடுன்னு எப்படி சொன்ன? நமக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்காங்க அதனால அலோடுன்னு தானே சொன்னேன். ஆமா மேம். அதுதான் இருக்கக்கூடாது. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. நீ உனக்கு வந்து எவ்வளோ 60,000 இருக்கு. அந்த இடத்துல நீ 58 தான் பண்ணிருக்கனா பே பண்ணிருக்கனா நீ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்க. டிஸ்கவுண்ட் அலோடுனா நம்ம யாருக்காவது டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் அது டிஸ்கவுண்ட் அலோட். நமக்கு யாராவது டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நமக்கு. ஓகே மேம். ஓகேவா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா. என்ன டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு இன்கமா எக்ஸ்பென்சஸா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நமக்கு இன்கமா எக்ஸ்பென்சஸா? எக்ஸ்பென்சஸா மேடம்? சரி, இப்போ வந்து நான் வந்து உனக்கு 10,000 உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன். 7,000 மட்டும்தான் நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அப்போ உனக்கு அது எக்ஸ்பென்சஸ் தான். எனக்கு அது எக்ஸ்பென்சஸா? இன்கம் மேடம் நான் திருப்பியும் அந்த கம்பெனி சைடுல இருந்து பார்த்துட்டேன். கம்பெனி சைட்ல இருந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன் பிசினஸ் சைட்ல இருந்து நீதான் பிரகதீஷ்னு வச்சுக்கோ. ஓகேவா? நீ ஒருத்தர்கிட்ட 60,000 கடன் வாங்கிட்ட. இப்ப 58,000 தான் திருப்பி பே பண்றேன்னா உனக்கு அது இன்கமா எக்ஸ்பென்சஸா? ப்ராஃபிட் தான் மேடம். இன்கம் தானே. அப்போ ஆமா. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வருது நமக்கு என்ன அக்கௌண்ட்? ரியலா, பர்சனலா, நாமினலா? நாமினல். நாமினல் மேம். ரூல் படி இன்கம் நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோமா? அப்ப இங்க என்ட்ரி பாருங்க. ஒய் அண்ட் கோ அக்கௌண்ட்ல நம்ம 60,000 போட்டுருவோம். ஏன்னா அவன் அக்கௌண்ட 60,000க்கு நம்ம செட்டில் பண்ணிட்டோம். அதோட ஸ்பிளிட் என்னன்னா பேங்க்ல இருந்து நமக்கு அவனுக்கு பேமெண்ட் பண்ணது 58,000. ஏன் இங்க பேங்க் வந்திருக்கு? பெய்டு ஒய் அண்ட் கோ த்ரூ பேங்க்னு கொடுத்திருக்கான். அதனால கிரெடிட் த கிவர்னு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் 2 rupees 2,000 என்ன நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ். சோ 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் கிரெடிட்ல 2,000 போட்டிருக்கோம். புரியுதா? இந்த என்ட்ரி யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுது மேம். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க.
இந்த சோல்டு கிரெடிட் அதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. இங்க பாருங்க, கூட்ஸ் வந்து எம்க்கு நம்ம சேல் பண்ணது 40,000. Received check from M in full settlement and deposited the same to bank rupees 39,000. இதுக்கு மீனிங் என்ன? மேம் கேஷ் வந்து செக்ல ரிசீவ் ஆயிருக்கு மேம். இல்ல எனக்கு ஃபுல் மீனிங் சொல்லுங்க. ஒரு ஃபுல் செட்டில்மெண்ட்டோட எம் வந்து வாங்கியிருக்காங்கக்கா, அதை அப்படியே போய் பேங்க்ல போட்டுட்டாங்க. சரி, என்ட்ரி எப்படி எழுதுவீங்க இதுக்கு? சோல்டு கூட்ஸ் டு எம்க்கு எப்படி என்ட்ரி எழுதுவீங்க? Cash account to sale account. ஆ? Madam, sold தானே madam? Sold goods to M on credit. M account அவங்க account. பேரு. M account correct. M account data to sales னு எழுதுவீங்க. இப்ப received a check from M in full settlement னு கொடுத்துட்டான். அப்ப இங்க டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா? 1000 rupees இருக்கு. அது என்ன டிஸ்கவுண்ட்? ரிசீவ்டா அலோடா? டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் அலோ பண்றோம். அலோ பண்றது கரெக்ட். எப்படி ரிசீவ்ட் சவின்? நீதா பிரகதீஷ். சாரி, இந்த சம்ல நீ யாரு? நான் நீதா பிரகதீஷ். நீ ஒருத்தனுக்கு சேல் பண்ணிருக்க. நீ ஒருத்தருக்கு டிஸ்கவுண்ட் அலோ பண்ணிருக்க. புரியுதா? புரியுது மேம். நீ வேணா உனக்கு ஷார்ட்கட் சொல்றேன். பர்ச்சேஸ் பண்றப்ப நீ வாங்குறியா, அப்ப டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஞாபகம் வச்சுக்கோ. சேல்ஸ் பண்றப்ப நீ விக்கிறியா, சோ டிஸ்கவுண்ட் அலோட். ஓகே மேம். பர்ச்சேஸ்னா கூட்ஸ் ரிசீவ் ஓகே பண்ற, மேம். சோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவேன். சேல் பண்றப்போ ஓகே கூட்ஸ் வெளிய போகுது, டிஸ்கவுண்ட் அதுக்கு நீ அலோ பண்ற. ஓகேவா? ஓகே மேம். அப்போ இங்க என்ன பண்ணுறது? ஃபுல் செட்டில்மெண்ட்னா உனக்கு வந்து கண்டிப்பா அவகிட்ட இருந்து amount அ வாங்கி மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது. இப்ப கேக்குதா? அவங்கிட்ட இருந்து செக் வாங்கி அன்னைக்கே நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டோம். சோ பேங்கிங் உனக்கு ரிசீவர் ஆயிடுவான்ல. டெபிட் ரிசீவர்னு பேங்க் டெபிட் பண்ணிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலோட் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ், சோ அதையும் நம்ம டெபிட் பண்ணிட்டு எம் அக்கவுண்ட்ல 40,000 போட்டோம். இது புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மேம்.